வாரத்துக்கு முந்தின வாரம், அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட முக்கியமான 3 தீர்க்க தரிசனங்களை இங்கே பவுல், லூக்கா 2 பேரும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை காண்பித்தேன். அது என்னவென்றால் ஆபகுக் 1:5. நீங்கள் விசுவாசிக்க முடியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இது புறஜாதிகள் நடுவில் தேவன் செய்கிற கிரியைகள். இது யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த கிரியை கொர்நேலியின் வீட்டிலே துவங்கியது. இந்த கிரியை தொடர்ந்து பிலிப்பின் மூலமாக சமாரியா பட்டணத்துக்கு பரவியது. அடுத்தபடி பவுல் மூலமாக ஆசியா முழுவதும் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்குள் வெளிப்பட்டது. அற்புதம், அடையாளம் எல்லாம் நடந்தது. வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது என்ற அந்த தீர்க்க தரிசனத்தை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காண்பித்ததை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். கரத்தை உயர்த்தி இன்று கூட இன்னும் தீர்க்க தரிசன கனெக்ஷன் தான் உங்களுக்கு நான் காண்பிக்கலாம் என்று ஆயத்தமாக இருந்தேன். ஆனாலும் ஆராதிக்கிற வேளையிலே சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கும் போது அது உங்களுக்கு அவசரமாய் தேவை என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினபடியால் இந்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை வார்த்தைக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே கட்டி எழுப்ப விரும்புகின்றேன். இன்று பிதாவுடைய, குமாரனுடைய, பரிசுத்த ஆவியானவருடைய, தேவ தூதர்களின் செயல்பாடு, இந்த 4 பேருடைய செயல்பாடுகளையும் ஏற்கனவே இன்னும் வேறு விதத்தில் உங்களுக்கு செய்தியை கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இப்போது கொடுக்கிற இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதருடைய செயல்பாடு இன்னும் வேறு விதமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நான் தெளிவுடையவனாய் இருக்கின்றேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள். முதலாவது பிதாவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிதா உங்களுக்கு பின்னாலே இருக்கிறார். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இயேசு உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். அடுத்தபடி ஆவியானவர் உங்கள் மூலமாய் செயல்படுகிறார். அடுத்தபடி தேவதூதர்கள் உங்களுக்காக செயல்படுகிறார்கள். இந்த 4 பேருடைய ஃபங்க்ஷன். முதலாவது பிதாவானவர் உங்களுக்கு பின்னாலே இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். அதற்கு முன்னால இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாட்டை உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகின்றேன். பிதாவுடைய கிரியைகள் எல்லாம் ஏற்கனவே முடிந்து விட்டது. இயேசுவின் கிரியைகளும் வேத வசனத்தின்படி முடிந்து விட்டது. முதலாவது பிதாவின் கிரியை, சிருஷ்டிப்பின் கிரியை. அந்த கிரியைகள் எல்லாம் பிதாவுக்குள்ளே முடிந்து விட்டது. அல்லேலூயா சொல்வோம். ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். வசனத்தை நீங்க பார்த்தாதான் அது உங்களுக்கும் பலனா இருக்கும். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலம் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. 2:1. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகள் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்ப தேவனுடைய கிரியை இந்த பூமியிலே முடிந்து விட்டது. கர்த்தவத்திலா சொல்வோம். அது என்ன கிரியைன்னு சொல்லுவேன்? சிருஷ்டிப்பின் கிரியை. தேவனுடைய முதலாவது கிரியை சிருஷ்டிப்பின் கிரியை. அந்த கிரியை இந்த பூமியிலே தேவன் முடித்து விட்டார். அடுத்தபடி மீட்பின் செயல்பாடு, தேவனுடைய மீட்பின் செயல்பாடு அல்லது மீட்பின் திட்டம். இந்த மீட்பின் திட்டத்தை தேவன் செயல்படுத்ததான் தேவன் தம்முடைய குமாரனை மாம்சத்திலே இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார். கரத்தவத்திலா சொல்வோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதலாவது தேவனுடைய செயல்பாடு எல்லாம் முடிந்து விட்டது. அது சிருஷ்டிப்பின் செயல்பாடு. 2வது தேவனுடைய மீட்பின் திட்டத்துக்குள்ளே தேவன் செயல்பட தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே மாம்சத்திலே, இரத்தத்திலே வெளிப்படுத்தினார். ஆகவே இப்போது தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு மீட்பின் திட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவும் அகில உலக மக்களுக்கான மீட்புக்கான செயல்பாட்டையும் அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே, சிந்தப்பட்ட இரத்தத்துக்குள்ளே அவர் முடித்து விட்டார். இயேசு
யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே சொன்னார், உலக தோற்றத்துக்கு பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொன்னார். சிலுவையிலே சொன்னார், எல்லாம், வாய் தர சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. அப்ப பிதா எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பின் கிரியை செய்து முடித்து விட்டார். பிதா தம்முடைய குமாரனை கொண்டு மனுமக்களை மீட்பதற்கான கிரியைகளை செய்து முடித்து விட்டார். இப்போது ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானுடைய செயல்பாடு எப்போது முடியும்? இதே நல்லா விளங்கிக்கங்க. ஆவியானுடைய செயல்பாடு எப்போது முடியும்? வேதத்தில் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும்போது, அவன் வெளிப்படுவதை தடை செய்வது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. யார் வெளிப்படுவதை? அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதை, அக்கிரமக்காரன் வெளிப்படுவதை தடை செய்வது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே என்று யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆவியானவரை குறித்து சொல்லுகின்றார். ஆகவே அந்த தடை செய்கிறவர் நீக்கப்படும் போதுதான் அவன் முழுமையாய் வெளிப்படுவான். அது அந்தி கிறிஸ்துவின் காலம். தடை செய்கிறவர் நீக்கப்படும் போது சபையும் எடுக்கப்பட்டு போகும். ஆவியானுடைய கிரியை எதுவரைக்கும் இருக்கும்? அல்லேலூயா. சபை எடுக்கப்படும் வரைக்கும் ஆவியானுடைய கிரியை இருக்கும், இருந்து கொண்டிருக்கும். நான் சொல்றேன், சொல்லுங்க. சபை எடுக்கப்படும் வரைக்கும் ஆவியானவருடைய கிரியை இருக்கும், இருந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா சொல்வோம். ஓகே, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3 பிதா, குமாரன், ஆவியானவர். இந்த 3 பேரும் என்னவாய் இருக்கிறார்கள்? ஒன்றாய் இருக்கிறார்கள். தேவன் ஆவியிலே வானத்தை பூமி உண்டாக்கின போது தேவன் மட்டும் தனியா செயல்படல. அங்க இயேசுவும் இருந்தார், ஆவியானவரும் இருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா 3 பேர் என்னவா இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறார்கள். கரத்தை உயர்த்தி சொல்வோம். வேதத்தில் வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. ஆகவே தேவன் யாரை கொண்டு எல்லாவற்றை உண்டாக்கினார்? இயேசுவை கொண்டு உண்டாக்கினார். வார்த்தையை பேசி உண்டாக்கினார். ஆகவே தேவனை பார்க்கிறோம், வார்த்தையாக இயேசுவை பார்க்கிறோம். அடுத்தபடி ஆவியானவர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தார், அங்கே ஆவியானவரையும் பார்க்கிறோம். இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பூமியை சிருஷ்டிக்கிற சிருஷ்டிப்பின் செயல்பாட்டிலே செயல்பட்டதை பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, மீட்பின் திட்டத்திலே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பிய போது மீட்பின் திட்டத்திலே செயல்பட்ட இயேசுவோடும் பிதாவும் இருந்தார், ஆவியானவரும் இருந்தார். இந்த 3 பேரும் ஒன்றாகவே இதை செயல்பட்டு மீட்பின் திட்டத்தை உலகத்திலே செய்து முடித்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்வோம். இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லி ஆரம்பிச்சார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பித்தார். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு தனியா அனுப்பலங்க. நல்லா தெரிஞ்சுங்க. தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு மீட்பின் திட்டத்தை செயல்படுத்த திட்டம் கொண்ட போது தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு தனியா அனுப்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்து செயல்பட்டதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரமல்ல, அவரை அனுப்பின பிதாவும் அவரோடு கூட அந்த மீட்பின் திட்டத்திலே சேர்ந்து செயல்பட்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். இயேசு என்ன சொன்னார்? இந்த பூமியில இருந்த போது நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் என்னை தனியாய் இருக்க விடவில்லை. இந்த பூமியில இயேசு இருந்த போது தேவன் தம்முடைய குமாரனை தனியாய் இருக்க விடவே இல்லையா, கூடவே இருந்தாராம். அவர் மாத்திரமல்ல, ஆவியானவரும் இயேசுவுக்குள்ள இருந்து செயல்பட்டதை பார்க்கிறோம். அடுத்தபடி இயேசு போன உடனே ஆவியானவரை அனுப்பினார். இப்ப ஆவியானவர் மட்டும் தனியா இருக்கிறார் நினைக்கலாம், கிடையாதுங்க. பரலோகத்தில் எப்படி 3 பேர் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல இப்போது ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த ஆவியானவருக்கு பின்னாலே பிதாவும் இருக்கிறார், இயேசுவும் இருக்கிறார். கரத்தை முதல்ல சொல்வோம். இந்த 3 பேர் என்னவாய் இருக்கிறார்கள்? சொல்லுங்க. ஒன்றாய் இருக்கிறார்கள். இப்போது யாருடைய யுகம்? ஆவியானவருடைய யுகம். இப்பொழுது யாருடைய காலம்? ஆவியானவருடைய காலம்.
இந்த காலம் எப்போது துவங்கியது? பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கியது. எதற்குள் துவங்கியது? கடந்த செய்தி என்ன தெரியுமா கொடுத்தேன்? இது அது. இது எது? யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். ஆகவே பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவருடைய காலம் துவங்கியது. இந்த ஆவியானவருடைய காலம் சபை எடுக்கப்படும் வரைக்கும் ஆவியானுடைய காலம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்குள்ளும் அவருடைய கிரியைகளை செய்து கொண்டிருப்பார். ஆவியானவர் உங்களை கொண்டு, நல்ல கவனிங்க, ஆவியானவர் சபைக்குள்ளும் அவருடைய கிரியைகளை செய்து கொண்டிருப்பார். ஆவியானவர் சபையை கொண்டு அல்லது கிறிஸ்துவின் சரீரத்தை கொண்டு தனிப்பட்ட உங்களை கொண்டு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் கிறிஸ்துவின் ரட்சிப்பை, கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை, கிறிஸ்துவின் சாட்சியை உங்களை கொண்டு அவர் வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இப்பொழுது பிதா நமக்கு பின்னாலே இருக்கிறார், செயல்படுகிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிதா எனக்கு பின்னால கிரியை செய்கிறார். ஒரு வசனம் காமிக்கிறேன். இன்னைக்கு பிதா, குமார, பரிசுத்த ஆவியானவர் தேவதூதர்கள் தான் பேச ஆயத்தமாய் இருக்கிறேன். வசனத்தை, ஏசாயாவின் புஸ்தகம், வசனத்தை எடுங்க. ஏசாயா 26:12. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிங்க. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியே சொல்லுகிறார், கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளை இடுகிறீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இப்ப நம்ம கிரியைகளை எல்லாம் நமக்காக நடத்தி வருகிறவர் அவர்தான். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஐயா, அவர் கிரியை செய்யாம, பிதா கிரியை செய்யாம நீங்களும் நானும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம பிதா உங்களுக்கு பின்னால இருக்கிறார், உங்களுக்கு பின்னால கிரியை செய்கிறார். ஆகவே நீங்க பிதாவை நீங்க கிரியை செய்கிறவரா பார்க்கணும், வசனத்துக்குள்ள பார்க்கணும். ஏசாயா தீர்க்க தரிசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் நீரேன்னு சொல்லிட்டு எங்கள் கிரியைகள் எல்லாம் சொல்லி எங்களுக்காக நடப்பித்து வருகிறவர் நீரே. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஓகே, இதுல இந்த விரிவாக்க வேதத்துல எப்படி ஆவி எழுதி வைத்திருக்கிறார் என்றால், எங்களுக்குள்ளே எங்களுக்காக எல்லா கிரியைகளையும் நடப்பிக்கிறவர் நீரே. நான் சொல்ற சொல்லுங்க. எங்களுக்குள்ளே எங்களுக்காக எல்லா கிரியைகளையும் நடப்பிக்கிறவர் நீரே. முதல்ல எங்க கிரியை செய்கிறார்? உள்ளே. முதலாவது எங்களுக்கு உள்ளே, இரண்டாவது எங்களுக்காக. என்ன கிரியை? எல்லா கிரியும் நடப்பிக்கிறவர் நம்மளா அவரா? அவரு. ஐயா, உங்களுக்கு உள்ள கிரியை செய்கிறவர் அவரு, உங்களுக்காக கிரியை செய்கிறவர் அவரு, எல்லா கிரியைகளையும் செய்கிறவர் அவரு. ஆகவே முதலாவது அவர் எங்கே கிரியை செய்கிறார்? உள்ளே. முதலாவது எங்கே கிரியை செய்கிறார்னு கேட்பேன், நீங்க உள்ளே அப்படின்னு சொல்லணும். முதலாவது நமக்கு எங்கே கிரியை செய்கிறார்? சொல்ல, வாயத்தை சத்தம் போட்டு சொல்லுங்க. உள்ளங்க. உள்ள நடக்கிற கிரியை தான் வெளிய ஆசீர்வாதமா மாறுது. உள்ள யார் கிரியை செய்கிறார்? பிதா கிரியை செய்கிறார். உள்ள உள்ள இப்ப உள்ள நடப்புக்கிற கிரியை ஒரு வசனம் பவுல் சொல்லுகிறார். வசனத்தை நம்ம பார்த்தாதான் இன்னும் நல்லா இருக்கும். எபேசியர் 3ஆம் அதிகாரம், தயவுசெய்து வேதத்தை திருப்புங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3, எபேசியர் 3:20 நான் வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய
வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? என்ன பாருங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் இரண்டாவது நினைப்பதற்கும் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு. சபையில கிறிஸ்துவின் மூலம் தலைமுறை தலைமுறையாக பிதாவுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நமக்கு உள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமை பிதாவிடத்திலிருந்து வேலை நடக்குது. அது எங்க கிரியை செய்தா நீங்க நினைச்சீங்க பாருங்க, நீங்க வேண்டிக் கொண்டீங்க பாருங்க. இந்த ரெண்டு காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பதற்கு நீங்க நினைச்சதற்கு மேலாக, வேண்டிக் கொண்டதற்கு மேலாக உள்ள கிரியை செய்கிற வல்லமைக்குள்ள அங்க வெளிப்படுது. உள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் வெளியே நீங்க நினைத்ததுக்கும் வேண்டியதற்கும் மேலாக பிதா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. ஐயா, நீங்க நினைச்சாவே அவர் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடாரு. நீங்க வேண்டிக் கொண்டாவே அவர் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இந்த உள்ள நடப்பிக்கிற கிரியை உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு உள்ளே நடப்பிக்கிற கிரியை எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு உள்ளே நடப்பிக்கிற கிரியை உங்களுக்கு தான் தெரியும். அது பிதா நடப்பிக்கிறாரு. அந்த உள்ளே நடப்பிக்கிற கிரியை பாருங்க, உள்ளே நடப்பிக்கிற கிரியை, அந்த கிரியைக்கு நீங்கள் விட்டு கொடுக்கிற வேளையில நீங்க நினைச்சதுக்கு வேண்டியதுக்கு மிகவும் அதிகமாய் நீங்கள் பிதாவிடத்திலிருந்து இயேசுவின் மூலமாக பிதாவுக்கு மகிமையாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பிதா யாரு? கிரியை செய்கிறவர். பிதா யாரு? உங்களுக்கு பின்னால இருந்து கிரியை செய்கிறவர். ஆமென். ஆமா, இன்னொரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு வேத வசனத்துல எடுத்து காண்பிக்க விரும்புகின்றேன். மார்க்குவின் சுவிசேஷம், மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், அதாவது கடைசி அதிகாரம், மார்க்கு 16. வேதத்தை திருப்பி பாருங்க, மார்க்கு 16 கடைசி வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனங்களை என்னப்படுத்தினார்? உறுதிப்படுத்தினார். நல்லா கவனிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பிரசங்கம் எதுல? வாயில. பிரசங்கம் பண்ண வாயில தானே பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா, சில பேர் கண்ணிலேயே பிரசங்கம் பண்ணிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணுல பிரசங்கம் கிடையாதுங்க, ஆனா வாயில தான் பிரசங்கம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை செய்து. அப்ப பிரசங்கத்துக்கு மாத்திரம் அவங்களோட ஒரு கிரியை செய்யல. நீங்க வாயை திறந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கு பின்னால தேவன் கிரியை செய்து அந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அல்ல சொல்லுவோம். நீங்க என்ன வார்த்தையை பேசுறீங்களோ அந்த வார்த்தைக்கு பின்னால தேவன் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் அந்த வார்த்தைக்காய் கிரியை செய்கிறார். அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாங்க, இந்த கடல்ல திமிங்கலம் இருக்க, அது கூட அவர் ஆகாரத்தை தருவார் என்று அவர்கிட்ட காத்திருக்கான். அப்ப கடல்ல இருக்கிற திமிங்கலத்துக்கு கடல்ல இருக்கிறதா அவர் ஆகாரமா வச்சுக்கிறாரு. ஆனா கடல்ல இருக்கிற திமிங்கலம் கர்த்தரிடத்தில் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள அவர் தருவார் என்று அவரிடத்துல காத்திருக்கிறதா, அவர் தருகிறதை அதை பெற்றுக்கொள்கிறதா. அப்ப பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒன்றையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம டாடி யாரு? கொடுக்கிறவர். நம்முடைய டாடியுடைய தன்மையை புரிஞ்சுக்குங்க. அவர் தம்முடைய குமாரனையே கொடுத்தவர். அப்ப குமாரனையே கொடுத்தார்னா உங்களுக்கு பின்னால் அவர் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் வேத வசனத்தின்படி விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பிரசங்கத்துக்கு மாத்திரம் பின்னால கிரியை செய்யல. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால தேவன் கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் ஆசீர்வாதங்களை தேவனுடைய கிரியைக்குள்ளே நீங்கள் சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்வோம். இதுல உங்க செயல்பாடு என் செயல்பாட
நான் இப்ப சொல்லி காமிக்கல. தேவன் செய்யற செயல்பாடு தான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து கொண்டிருக்கின்றேன். அல்ல சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உங்க வாயில, உங்க வாயின் வார்த்தையில, நீங்க வசனத்தை பேசுறதுல, விசுவாசத்தை பேசுறதுல நீங்க சந்தேகப்படவே படாதீங்க. அந்த வார்த்தைக்கு பின்னால தேவன் இருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு பின்னால தேவன் கிரியை செஞ்சு அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்தும்படி அவர் கிரியை செய்கிறபடியால் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை வருகிற நாட்களிலே உங்கள் கண்களினாலே காண்பீர்கள். அதில் சொல்லுவோம். நல்ல வெயிட். ஏன் கண்களினால் காண்பீர் என்று நான் சொல்கிறேன் என்றால், அவர்களோட கிரியை செய்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். இப்ப அவங்க பிரசங்கம் பண்ணாங்க, அற்புத அடையாளம் நடந்துச்சு. அந்த அற்புத அடையாளத்தை இவங்களும் பார்த்தாங்க, ஜனங்களும் பார்த்தாங்க. நீங்க பேசுகிற வார்த்தைக்கு பின்னால தேவன் கிரியை செஞ்ச அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்க கண்களால பார்ப்பீங்க. உங்களோடு கூட இருக்கிறவங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமா பார்க்க போறாங்க. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப கிரியை செய்கிறவர் யாரு? பிதா. எங்களுக்காக எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறவர் நீரே. உள்ள கிரிய, மூலங்கிரிய, உள்ள கிரிய, நமக்கு உள்ள கிரிய, நம் மூலங்கிரிய. இந்த ரெண்டு காரியம் நடந்துகிட்டே இருக்கணுங்க. இந்த ரெண்டு காரியம் நடக்கிறதுக்காகத்தான் தேவன் உங்களை என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தயவுசெய்து வசனத்தை திருப்பி பாருங்க. பிலிப்பியர் 1:5. வசனத்தை நீங்க திருப்பி பார்க்கணும், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சொல்றேன், சொல்லுங்க எல்லாரும் என்ன பாருங்க. என்னிலே நற்கிரியை துவங்கினவர் அந்த நற்கிரியை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்குள்ள நற்கிரியை தொடங்கினது யாரு? நற்கிரியை பிதா. யார் மூலம்? இயேசுவின் மூலம். இயேசுவுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலம் உங்களுக்குள் நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். அந்த தொடங்கின நற்கிரியை அவர் கிறிஸ்து வருகிற மாத்திரம், நாம் சபை எடுக்கப்படுகிற வரைக்கும் அந்த நற்கிரியை அவர் நடத்துவார். அதை முடிய நடத்துவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற போதெல்லாம் அவர் என்ன பண்றேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா சொல்வோம். நான் அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க பேசாம பிதாவின் கரத்துல ஒப்பு கொடுத்து எனக்காக நடப்பிக்க, எனக்காக கிரியை நடப்பிக்கிறவர் அவர்தான். நான் நினைக்கிறதுக்கு வேண்டியதுக்கு மேல உள்ள கிரியை நடக்குது. அதனால நான் நினைச்சதை வேண்டியதை பெற்றுக்கொள்ள போறேன். அதுக்கு மாத்திரம் கிடையாது, எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை இப்போது என் மூலம் வெளிப்பட போகிறது. நான் பேசின வார்த்தைக்கு பின்னால அவர் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், பிதாவுடைய கிரியை விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை என் கண்களால பார்க்க போகிற என்ற விசுவாசத்துல உறுதியாய் இருங்க. உங்கள் கிரியைகளிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படும் போது நீங்க உடனே வார்த்தைக்கு போயிருங்க. ஐயா, எனக்குள் நற்கிரியை தொடங்கின பிதாவே, நீங்க தான் அந்த நற்கிரியை எனக்குள்ள நீங்க நடத்துங்க. உம்மை நான் நம்புறேன். நான் நற்கிரியை செய்யறதுக்கு கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறேன். உம்முடைய கிரியை செய்யறதுக்கு சில சமயம் எனக்கு பலன் இல்லை. உம்முடைய கிரியை செய்ய எனக்கு சில சமயம் பலன் இல்லை. சில சமயம் எனக்குள்ள தடுமாற்றம் வந்துருது. ஆனா வார்த்தையை விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:5 விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர் நீங்க தான். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நீங்க முடிய நடத்துவீங்க என்று நம்பி உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துறேன்.
உம்முடைய பலன் தேவை, உம்முடைய கிருபை தேவை, உம்முடைய உதவி தேவை. ஏனென்றால் நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லிக்கிறீங்க, உலகத்துக்கு கனி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாம், இந்த கிறிஸ்துவின் சாட்சி எல்லாம் என் மூலம் வெளிப்படுவதற்கு நான் என் பலனை சார்ந்து கொள்ளாமல், நான் ஜெபிக்கிற உண்மை, வேதம் வாசிக்கிற உண்மை, ஆனாலும் தடுமாற்றத்தை பார்க்கிறேன். ஆகவே இனிமேல் என்னை நான் சார்ந்து கொள்ளாமல் முழுமையாய் எனக்குள்ள நற்கிரியை தொடங்கினவரே நீங்க தொடர்ந்து அதை நடத்துங்கன்னு சொல்லி உங்களை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி நம்மை டோட்டலாய் பிதாவிடத்துல ஒப்பு கொடுக்கிற வேளையில நமக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர் தொடர்ந்து அந்த நற்கிரியை அவர் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்கால வருகிறது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இவருடைய கிரியை அல்ல, என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்பினவரை சார்ந்து கொண்டார். ஆகவே அனுப்பினவர் தாமே அனுப்பப்பட்டவருக்கு பலன் கொடுத்து கொண்டே இருந்தார். அனுப்பப்பட்டவருக்கு அனுப்பினருடைய கிரியைகளை செய்யும்படியாய் ஆவியானவரை கொண்டு பலன் கொடுத்து கொண்டிருந்தார். ஆகவேதான் பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த, வார்த்தை கவனிங்க, கிரியைகளை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து உங்களுக்கு பின்னால பிதா இருக்கிறாருங்க, அவர் கிரியை செய்கிறாருங்க. அவர் சும்மா இல்லைங்க, அவர் ரெஸ்ட்ல இல்லைங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பகல் இரவு எல்லாத்தையும் உண்டு பண்ணி வேலை செய்யறதுக்கு பகலும் தூங்குறதுக்கு இரவே உண்டாக்கி இருக்கிறார். ஆனா அவர் இரவும் பகலும் தூங்காதவரா, அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இரவும் பகலும் தூங்காம இருந்தா என்ன ஆகிறது? சில பேர் உங்க உடம்ப கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க, ரொம்ப அதிகமா வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு சொல்லி, சம்பாதிக்கிறது நல்லது, சம்பாதிப்பதற்கான பலனை தேவன் கொடுக்கிறார். ஆனா உங்க சரீரத்தையும் சரீர பலனையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உத்தரவாதம் உங்களுடையது என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. முதலாவது யார் கிரியை செய்கிறார்? எனக்கு பின்னாலே பிதா, எனக்கு பின்னாலே அவர் கிரியை செய்கிறார். இரண்டாவது எனக்கு உள்ளே இயேசு, எனக்கு உள்ளே இயேசு. அடுத்தபடி இயேசுவுக்குள்ளே நான் சொல்லுங்க, எனக்கு உள்ளே இயேசு, இயேசுவுக்குள்ளே நான் இருக்கிறேன். இல்ல சொல்லுவோம் வசனம். உங்களுக்குள்ள இப்ப என்ன இருக்குன்னு வசனத்தை காமிக்க போறேன். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு, உங்களுக்குள்ள இயேசு எந்த நிலைமையிலே வாசமா இருக்கிறார் என்று வசனத்தை காமிக்க போறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், வசனத்தை தயவு செய்து திருப்பி பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு இப்ப உங்களுக்குள்ள இயேசு வாசமா இருக்கிறார். நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, உங்களுக்கு உள்ளே இயேசு வாசமா இருக்கிறார். அவர் எப்படி வாசமா இருக்கிறாராம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசமாய் இருக்கிறார். ஆமாங்க, அவருடைய கிருபை உங்களுக்குள்ள இருக்கு, அவருடைய சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? உங்களுக்குள் இருக்கிற கிருபையும் உங்களுக்குள் இருக்கிற சத்தியத்தையும் நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது உங்களுக்குள் இருந்து இயேசு வெளிப்படுவார். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துக்கு நாம் யாரை வெளிப்படுத்த வேண்டும்? உலகத்திற்கு இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டும்.
மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்துக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசமாய் இருக்க கடவது. ஆகவே உலகத்திற்கு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கிற கிருபையும் நமக்குள் இருக்கிற சத்தியத்தையும் நாம் சார்ந்து கொள்ளும் போது உலகத்துக்கு நாம் இயேசுவை வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே மறந்துடாதீங்க, தெளிவா இருங்க. எனக்குள்ள இயேசுவின் கிருபை இருக்கு, எனக்குள்ள இயேசுவின் சத்தியம் இருக்கு. ஓகே, இந்த கிருபையும் சத்தியமும் உங்களுக்கு உள்ள என்ன பண்ணுது? அதே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இந்த கிருபையும் சத்தியம் உங்களுக்கு உள்ளே என்ன செய்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன். 16ஆம் வசனம், 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை சொல்லுங்க பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால். யாருடைய பரிபூரணத்தினால்? இயேசுவுடைய பரிபூரணத்தினால். அல்லேலூயா சொல்வோம். இயேசுவுடைய பரிபூரணத்தினால். இந்த